பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் இவஞ்சலன் இந்த புரோகிராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நம்பிக்கை துன்மார்க்கரை குறித்து தியானிக்க இருக்கிறோம். துன்மார்க்கர் யார் என்றால், தேவனுடைய வேத பிரமாணத்தை கை கொள்ளாதவன், கொடுமையுள்ளவன், தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாதவன் துன்மார்க்கனாயிருக்கிறான் என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிகிறோம். மட்டுமல்ல பிரியமானவர்களே, சங்கீதக்காரனும் நீதிமொழிகளில் சாலமோன் ஞானியும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை குறித்து இன்று தியானிக்க இருக்கிறோம். துன்மார்க்கரின் கைக்கு என்னை தப்புவியும் என்று சங்கீதம் 17:13 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கரோடு என்னை வாரிக்கொள்ளாதேயும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவன் தன்னுடைய தியானத்தில் உம்மை நோக்கி முறையிடுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாக இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். எனவே பிரியமானவர்களே, ஆனாலும் நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன் இருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். எனவே ரட்சிப்பு தூரமாய் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, கெஞ்சும் போது அவர் ரட்சித்து பரிசுத்த ஆவியானவரை அவர்களுடைய உள்ளத்தில் ஊற்றி அவர்களையும் தம்முடைய பிள்ளைகளாக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, துன்மார்க்கரின் வாயோ மாறுபாடு உள்ளது என்று நீதிமொழிகள் 10:32 கூறப்பட்டுள்ளது. துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே என்று நாம் அறிகிறோம். எனவே துன்மார்க்கருடைய இரக்கத்திற்காக நாம் நிற்க வேண்டியதில்லை, காத்திருக்க வேண்டியதில்லை. துன்மார்க்கருடைய இரக்கம் கொடுமையே என்று வேதம் கூறுகிறது. தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் துன்மார்க்கனாய் இராதபடிக்கு நம்முடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க நாம் காத்திருக்கிறோம். ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கர் மேல் உருளையை உருட்டுவான் என்று நீதிமொழிகள் 20:26 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல பிரியமானவர்களே, துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் ஜெப பலிகளை செலுத்தினாலும், நீதியின் பலிகளை செலுத்தினாலும், காணிக்கைகளை கொண்டு வந்தாலும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினாலும், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்தாலும், அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொன்னாலும் அவர்களுடைய பலி அருவருப்பானது என்று வேதம் கூறுகிறது. ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உங்களுடைய சமூகத்துக்கு வர கொடுத்த தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் துன்மார்க்கமாய் இராதபடிக்கு எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கொடுமை உள்ளவர்களுக்கும், வேத பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கும், உம்முடைய கர்த்தருடைய வேதத்தை மிதிக்கிறவர்களுக்கும் எங்களை விலக்கிற காத்து ரட்சியும் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தாவே, துன்மார்க்கத்தை விரும்பாமல் அவர்கள் மனம் திரும்பி